ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்கேடி ஐடியாஸ் கன்னடி. அன்பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் இந்துக்காவும் யாக்ட்ரஸில் இருக்கிற ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸோடு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது நாங்கள் இவங்களோட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும். இவங்க வந்துட்டு நிறையா தனித்திறமைகளோடு இவங்க வந்து இருக்காங்க. இவங்கள பற்றியான டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நான் பிளைண்ட் ஸ்கூலுக்கு தான் வந்திருந்தேன். லாஸ்ட் டைம் நான் வந்து பிளைண்ட் ஸ்கூலில் டவல் பொக்கே கிளாஸ் வந்துட்டு எடுத்திருந்தேன். அதை நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் சுசிலா அக்காவை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். சுசிலா அக்காவோட தனித்திறமை என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சுசிலா அக்காவை பற்றி நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வரவை சென்ட் ஜோசப் பிளைண்ட் ஸ்கூலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே இந்த ஸ்கூலில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சிஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி மர சேர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு வயர் வந்து போயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு அழகாக அந்த வயரெல்லாம் அழகாக வந்து நம்மளுக்கு பின்னி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவங்க அழகாக வந்து பின்னி கொடுக்குறாங்க. இந்த சேர்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, பெரிய சேர்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு இந்த வயரெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா எங்கே நீங்கள் பின்னி வந்து நீங்கள் வந்து எங்கே பின்னலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும். ஸோ நீங்கள் இவங்கள தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு இந்த வயர்லாம் உங்களுக்கு பின்னி கொடுப்பாங்க. குறைஞ்ச பணத்தில் தான் இவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நாங்கள் இதை உங்களோட ஷேர் பண்ணுறோம். ஸோ இவங்களோட பிஸ்னஸை நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை, இன்னும் இவங்க வந்துட்டு வயர் கூடலாம் வந்து பின்னி கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்து இந்த ஒர்க் வந்து பண்ணுறாங்க இங்கே. நீங்கள் இவங்களோட ஃபோன் நம்பர் நான் வந்து கொடுக்குறேன். இவங்களை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற சேர்ஸ்க்கு வயரெல்லாம் பின்னணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இவங்களை நீங்கள் தொடர்பு பண்ணலாம். ஓகேயா அக்கா? நீங்கள் அப்படியே நீங்கள் உங்களை பற்றி உங்கள் பேர் இதெல்லாம் சொல்லுங்கள். கொஞ்சம் முன்னாடி வாங்க, இங்கே வாங்க அக்கா, நீங்கள் பேசுங்க. என் பேர் சுசிலா. முன்னாடி வாங்க, சொல்லுங்கள். உங்கள் பேர் சுசிலா. உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? ஓகே. இந்த தொழில் இந்த இது வந்து நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? இது வந்து உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குது? உங்களால் வந்து இதை பண்ண முடியுமா ஈஸியாக? இது பண்ண முடியும். நான் வந்து ட்ரைனிங்கே நடக்கல, பழகுற மாதிரி அப்படியே பழகினேன். அது அப்படியே எனக்கு ட்ரைனிங் வேலையாகவே வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். இவங்க வந்துட்டு அவங்களால முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக இந்த சேர் பின்னுறதுலேருந்து அவங்க வந்து அவங்க டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வயர் கூட வேணும்னாலும் நீங்கள் இவங்களை தொடர்பு கொள்ளலாம். அக்கா, நீங்கள் வயர் கூடையில் ஒரே டிசைன் தான் பண்ணுவீங்களா இல்லை நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவீங்களா? நிறைய பின்னுவேன். ஓகே. சிமெண்ட் கண் பின்னுவேன், பெஸ்டர் பின்னுவேன், அப்படியே சாதா இதெல்லாம் போடுவேன் மேக்ஸிமம். ஓகே. இவங்க வந்துட்டு வயர் கூடையிலையும் நிறைய டிசைன்ஸும் அவங்க வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வயர் கூடைகள் வந்து நீங்கள் பின்னி சேல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு வயர் கூடை வேணும்னாலும் இந்த சகோதரியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவங்களோட திறமையை வந்து வெளிப்படுத்துறதுக்கு நம்ம கண்டிப்பாக எல்லோரும் ஹெல்ப் பண்ணணும். நானும் என்னோடய சேனல் மூலமாக அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு உங்களோட தேவைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் இவங்கள தொடர்பு கொள்ளலாம். அக்கா, உங்களோட ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்ல முடியுமா? 90 255 255 6550. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சேர் பின்னுறதா இருக்கட்டும், இல்லை வயர் கூடையில் வெரைட்டிஸ் வேணும்னாலும் நீங்கள் இவங்களை தொடர்பு கொண்டு இவங்கள்ட்ட நீங்கள் அதை பேசிக்கலாம். இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வந்து நீங்கள் எல்லோரும் கொடுக்கணும்னு சொல்லி இந்த சேனல் மூலமாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ. ஓகே.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மர சேரில் தான் அவங்க ஒயர் வந்து பின்னி கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி மர சேரில் வந்து ஒயர் பின்னணும் அப்படின்னா நீங்கள் இவங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை தரம் வந்துட்டு உயரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இதை நான் அவங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்களோட கஷ்ட நிலைகள் மாறும் இல்லையா, அதனால தான். அதுக்கப்புறம் பிளைண்ட் ஸ்கூலில் இருக்கிற ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட நாங்கள் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பலூனில் வந்துட்டு அழகாக உட்காந்து பிள்ளைங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. அதை நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ பெர்மிஷன் கேட்டு தான் எடுத்திருக்கேன். பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளைண்ட் சைல்டு பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க வந்து கற்றுக் கொடுக்குறப்ப பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கான்ட்டு. இந்த மாதிரி வந்துட்டு பிள்ளைங்க வந்துட்டு விளையாடுறப்ப அவங்களுக்கும் மனசுக்கும் நல்லாயிருக்கும். அவங்க வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு பார்வை குறைபாடு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கிறத பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேங்க இவங்க ரொம்ப திறமைசாலிகள் தான். நானுமே என்னோடய டவல் பொக்கே கிளாஸில் வந்துட்டு நிறைய விஷயங்களை நான் இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப நானும் வந்து கற்றுக்கொண்டேன். ஏன்னா நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிள்ளைங்களோட நம்ம வந்துட்டு பழகிறப்ப இவங்ககிட்ட இருக்கிற தனி திறமைகளையும் நம்மளால் வந்து உணர முடியுது. அதுக்கப்புறம் சிஸ்டரோட நின்று நான் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே நம்ம லாஸ்ட் டைம் வந்து பிள்ளைங்களோட டவல் பொக்கே கிளாஸ் வந்து நடத்தினது. லாஸ்ட் டைம் என்னோடய வீடியோவில் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.